Hi friends, Kishore Pakadam Krishnan. Very good morning to all. ஸோ ஸ்கெடியூல் 2க்கு உண்டான லைவ் டெஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்னிலேருந்து உங்களுக்கு லைவ் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம வந்து லாஸ்ட் வீக் வந்து லைவ் டெஸ்ட் கொடுத்து எல்லா பாடங்களும் வந்து பக்காவாக உங்களை படிக்க வச்சிருப்போம். பேட்சுக்குள்ளே வந்து நம்ம டெஸ்ட்லாம் கொடுத்து நம்ம வந்து பார்த்தோன்னா உங்களை வந்து ஃபாலோ பண்ண வச்சிருப்போம். இந்த வாரம் அதே மாதிரி தான். இந்த வாரம் என்னென்ன லைவ் டெஸ்ட்டுங்கிறது பார்க்கலாம். இன்னிலேருந்து லைவ் டெஸ்ட் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா, நீங்கள் வந்து பார்த்தோன்னா நேற்று வந்து ஓரளவு எல்லாம் படிச்சிருப்பீங்க. இன்றைக்கி லைவ் டெஸ்ட் பாருங்கள், வெறும் தமிழ் மட்டும் தான் இன்றைக்கி லைவ் டெஸ்ட். ஓகேங்களா, இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு தமிழ் மட்டும் உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டு. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து புதன்கிழமை வந்து பாருங்கள், ஒரு தமிழ் ஒரு ஜிகே படம் லைவ் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் 3 மணிக்கு ஒரு தமிழ், அதுக்கப்புறம் 9 மணிக்கு ஒரு ஜிகே படம். அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தோன்னா 3 மணிக்கு ஒரு தமிழ் இயல், 9 மணிக்கு ஒரு ஜிகே படம். அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து உங்களுக்கு ஃப்ரைடே வரைக்கும் இருக்கும். சாட்டர்டே மட்டும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 3 லைவ் டெஸ்ட் இருக்கும். இங்கே பாருங்கள், 3 மணிக்கு ஒரு லைவ் டெஸ்ட்டு, 8 மணிக்கு சயின்ஸ் மட்டுமே ஒரு லைவ் டெஸ்ட் இருக்கும் தனியாக. ஓகேங்களா, சயின்ஸ் நம்ம போன தடவை வந்து பார்த்தோன்னா கலந்து எல்லாமே கலந்து கொடுக்கும்போது சயின்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருந்தோம். இந்த தடவை வந்து பார்த்தோன்னா செப்பரேட்டாகவே உங்களுக்கு வித் ஆப்ஷனோடவே லைவ் டெஸ்ட் இருக்கும். நைட்டு 9 மணிக்கு வந்து ஓவரால் ஒரு லைவ் டெஸ்ட் இருக்கும். ஒரு ½ hour மட்டும் தான் இருக்கும். எல்லாமே கலந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். நடுவில் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மேக்ஸ் நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன். இந்த தடவை வந்து பார்த்தோன்னா நடுவில் மேக்ஸ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கு ஒரு சில ஐடியாக்கள் இருக்குது. அது 1 by 1 நம்ம வந்து கூட்டு வட்டி தனி வட்டி இதெல்லாம் கலந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் மாதிரி நான் கொடுக்குறேன். சரிங்களா, ஸோ ஓகே, இதுதான் வந்து பார்த்தோன்னா லைவ் டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ். இந்த பிடிஎஃப் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், டெலகிராமில் வந்து அப்டேட் பண்ணுறேன். நம்ம பேட்சுக்கு வந்து பார்த்தோன்னா பிடிஎஃப் நான் வந்து சென்ட் பண்ணிடுறேன் குரூப்பில். ஸோ ஃபாலோ பண்ணிங்க. இந்த வாரம் இதன் அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பாடத்தை எல்லாத்தையும் ஸ்கெடியூல் 2 வந்து பார்த்தோன்னா ஓவரால் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. சரிங்களா, இதுக்கு நடுவில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இலக்கணம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இலக்கணம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வாக்கிய வகைகள் அப்படிங்கிற இலக்கணம் இருக்கும். அதுவும் நம்ம வந்து பார்த்தோன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நானும் மேடம் நடத்தியிருப்போம். ஸோ நான் அது வேணால் என்ன பண்ணுறேன், இந்த டெலகிராமில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம பேட்சுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்லாம் வந்து எல்லாம் சென்ட் பண்ணிட்டோம். தேவையான வீடியோஸ் எல்லாமே நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம். இந்த இலக்கண வகைகள் அப்படிங்கிறது நானும் மேடம் நடத்தியிருப்போம். அது நான் ப்ளேலிஸ்ட்டில் வேணால் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்க்குறவங்க பார்த்துக்குங்க. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் இலக்கணம் இயல் ரீதியாக இயலுக்குள்ளே இருக்கக்கூடிய இலக்கணம் வந்து நான் வந்து உங்களுக்கு நடத்தி போடுவேன். ஓகேங்களா, நானும் மேடம் எல்லாம் நான் மட்டும் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவேன், நடத்தி போடுவேன். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா, சரி ஓகே, இதான் லைவ் டெஸ்ட்டோட டீட்டெயில்ஸ். நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தேவையான இந்த லைவ் டெஸ்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த பாடங்களுக்கு செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு வீடியோ பற்றி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா, இப்போ இன்றைக்கி இயல் 5 அது சம்மந்தமாக வீடியோஸ் வரும். ஸோ இந்த பாடங்கள் சம்மந்தமான வீடியோஸ் வரும். ஷார்ட்கட்டு எதுவாக இருந்தாலும் சரி, அடுத்தடுத்து இந்த ஸ்கெடியூல் சம்மந்தமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கிங்க. போன வாரம் எல்லாருமே ஃபுல் ஃப்ளெஜ்டாக படித்து ஒரு ஸ்கெடியூல் கம்ப்ளீட் பண்ணிங்க. அதே மாதிரி வாரம் அது முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும். திரும்பி பார்க்காட்டி அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அப்பப்போ ரிவிஷன் பண்ணுறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பேன். ஓகேங்களா, அது எந்த மாதிரி அப்படிங்கிறது நான் வந்து கொடுக்கும்போது சொல்கிறேன். ஓகேங்களா, அதாவது பழைய ஸ்கெடியூல் 1 வந்து அப்பப்போ ரீகால் பண்ணுற மாதிரியான ஒரு சின்ன ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நான் செட் பண்ணி தரேன். சரிங்களா, நீங்கள் அது வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் ஸ்கெடியூல் 2 படிச்சுக்கிட்டே இருங்க. புரியுதுங்களா? சரி ஓகே, ஸ்கெடியூல் 1 நான் இன்னும் படிக்கல சார், இப்போ தான் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன்னா ஸ்கெடியூல் 2லேருந்து படிக்க ஆரம்பிங்க. ஸ்கெடியூல் 1 சைட் பை சைடாக வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸ்கெடியூல் 2 ஃபுல் ஃபோக்கஸ்டாக எல்லாருமே இந்த வாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு நான் கொடுக்குறேன். ரொம்ப முக்கியமான டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் அடுத்த வீடியோ பதில் நான் கொடுக்குறேன். அதாவது டைம் மேனேஜ் பண்ணி எப்படி சார் படிக்கிறது, ஹவுஸ் ஒய்ஃப் வேலைக்கு போய்ட்டு வரவங்க. ஓகேங்களா, ப்ளஸ் பேச்சுலராக இருக்கிறவங்களும் டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோர் பகடன் கிருஷ்ணன். தேங்க்யூ.